அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 19ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்ற பார்ப்போம். முதலில் தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் காண்கை என்று சொல்லலாம். காண்கை என்று கூறலாம். நவம்பர் 19ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கமாக தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இன்று நவம்பர் 19ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நெறிமுறைசார் இயல் உலகம் நிறைவான வகைகளில் நிலைத்து நிகரான அளவு தொடர்ச்சியாக கட்டி காக்கப்படுகிறது. நெறிமுறைசார் இயல் உலகம் நிறைவான வகைகளில் நிலைத்து நிகரான அளவு தொடர்ச்சியாக கட்டி காக்கப்படுகிறது. இயல் உலகில் பின் நீதி இருக்கிறதா இல்லையா? இது ஒரு மனிதன் உலகை பார்த்து நியாயம் தீர்க்கும் வாழ்க்கையின் வகை உணர்வின் நிலையை பொறுத்தது. தன் உணர்வுகளில் வாழும் மனிதன் எங்கும் அநீதியை பார்க்கிறான். தனது உணர்வுகளை வென்ற மனிதன் மனித வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் நீதியின் செயல்பாட்டை காண்கிறான். உணர்வுகளை பொறுத்தே அவை அமையும். இயற்பியல் உலகில் இயற்கையானது வெற்றிடத்தை வெறுப்பது போல ஆன்மீக உலகில் ஒற்றுமையற்றதாக இருக்கிறது என கூறி, உணர்வுகளின் அநீதியை பார்ப்பவன் அநீதியும், மனித வாழ்வின் ஒவ்வொரு துறையின் செயல்பாட்டை காண்பவன் மனித வாழ்வின் சிறந்து விளங்கும் ஒரு தன்மையாக நிலை உலகம் தொடர்ச்சியாக கட்டி காக்கப்படுகிறது. இயற்பியல் உலகில் இயற்கையானது வெற்றிடத்தை வெறுப்பது போல ஆன்மீக உலகில் ஒற்றுமையற்றதாக இருக்கிறது என பகிர்ந்து ஆங்கில பதிவினை காண்போம். Seeing, in single word we can say seeing, sustaining energy ever I need to get. Seeing in the sense we can say in acrostic, in simple words, seeing, sustaining energy ever I need to get. The moral universe is sustained and protected by the perfect balance of its equals. Is that then no justice in the universe? There is injustice and there is not. Depends upon the kind of life and the state of consciousness from which a man looks out upon the world and judges. The man who lives in his passion sees injustice everywhere. The man who overcomes his passion sees the operation of justice in every department of human life. As in the physical world, nature abhors a vacuum, so in the spiritual world, disharmony is annulled. So whoever see the universe, they should see the reality. What is it? Seeing really. Seeing energy ever I need to get. In simple word, we can say, தமிழில் ஒரு சொல்லில் காண்கை என்று கூறி, நெறிமுறைசார் இயல் உலகம் நிறைவான வகைகளில் நிலைத்து நிகரான அளவு தொடர்ச்சியாக கட்டி காக்கப்படுகிறது என கூறி நவம்பர் 19ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.